அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஈத் விளாக்ல நம்ம சவுதியில எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கறதான் ஃபுல் விளாக்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மதினாவோட சில ஸ்பெஷலான இடத்தையும் நான் இந்த வீடியோல காட்ட போறேன். அதுக்கு நீங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மதினால அசிசியா ஸ்ட்ரீட்ல தான் இருக்கோம். நம்ம ஏர்லி மார்னிங் 3 மணிக்கெல்லாம் கிளம்பி ஹரம் போயாச்சு. இதெல்லாம் ஷார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இது ஒரு சின்ன ரீகேப். எனக்கு பள்ளிக்குள்ளே போக முடியல, வெளியில தான் இடம் கிடச்சிது. என்னோட ஹஸ்பண்ட் பள்ளிக்குள்ளே போயிட்டாரு, அவருக்கு டெரஸில் தான் இடம் கிடச்சிது. அல்ஹம்துலில்லாஹ் அமைதியாக உட்காந்து அதிகமான துவா கேட்டு இந்த தக்பீருடைய சவுண்டில் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் கூட ஷார்ட்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க நம்ம ஷார்ட் வீடியோவும் போய் பாருங்கள். தொழுகையை நல்லபடியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம போனது ஜம்ஜம் வாட்டர் குடிக்க தான். என்னதான் வீட்டில் ஜம்ஜம் வாட்டர் இருந்தாலுமே எனக்கு இங்கே பள்ளியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பள்ளிவாசலில் இருந்து அதை பிடிச்சி குடிக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த கூட்டத்தோட கூட்டமாக நாம் போய்கிட்டு இருக்கிறது ஹோட்டலுக்கு தான். இந்த தொழுகைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரமாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நைட் எல்லாமே பச்சசின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே அவுட்டிங் தான், தூக்கமே இல்லை. ஃபைனலி வந்து பார்த்தா நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் பூட்டி கிடக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் டாக்ஸிக்கு வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் போக போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 1908 சுல்தான் அப்துல் ஹமீது அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டது தான் இந்த ரயில்வே நிலையம். இது வந்து மதினாவையும் டமாஸ்கஸையும் இணைக்கிற ஒரு ஹெஜாஸ் ரயில்வேயுடைய கடைசி நிலையமாக இருக்கிறனால அது அவர் ரொம்ப யூனிக்காகவும் ஸ்பெஷலாகவும் கட்டியிருக்காரு. ஆனால் முதல் உலக போரில் ஏற்பட்ட சில தடங்கள்னால ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது 1921 இதை மூடிட்டாங்களாம். இப்போ இதை சீரமைச்சு ஹெஜாஸ் ரயில்வே அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க. இது அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான். இது பேர் அல் அன்பாரியா மசூதி. இதையும் சுல்தானா அப்துல் ஹமீதுங்கிறவர் 1908 தான் கட்டியிருக்காரு. இதை கட்டினதுக்கான நோக்கம் என்னன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரக்கூடியவங்க தொழுகைக்கு சிரமப்படக்கூடாதுன்னு அதுக்காக கட்டினது தான் இந்த பள்ளிவாசல். இந்த ஸ்ட்ரீட்டோட நேமையே இந்த பள்ளிக்கு வச்சுருக்காங்க. நான் இன்னைக்கு தாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ஸ்ட்ரீட்டை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து மதீனாவை சுற்றி பார்க்கலாம். வர வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம இப்போ ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு கேரளா ஹோட்டல். இங்கே என் ஹஸ்பண்ட் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து சாப்பிட போகிறேன். பயங்கர கூட்டம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் உட்கார வேண்டியதாக இருந்தது. நாம் நினச்சது ஒன்று கிடைச்சது ஒன்றுங்கிற மாதிரி நான் தோசையை தேடி தான் வந்தேன். எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே பரோட்டாவும் இடியப்பும் மட்டும்தான். இங்கே எப்போவுமே மெனு நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பெருநாள்னால ஒன்லி பரோட்டா இடியப்பம் புட்டு மட்டும்தான். நாங்கள் இடியப்பம் பரோட்டா கேரளா ஸ்பெஷல் பீஃப் கறி தான் வாங்கியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டில் விதவிதமாக சாப்பிட்டாலும் கொத்துபா முடிச்சுட்டு சுட சுட அம்மா அவிச்ச இட்லி, ஆட்டுக்கறி குழம்பு, மருதாணி வச்ச கையால் அப்படியே அந்த ஆட்டுக்கறி குழம்புல இட்லியை பிச்சு அப்படியே தொட்டு இல்லை அப்படியே பெசஞ்சு சாப்பிடும்போது அடடடா, அதுக்கு வார்த்தைகளே சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். அதை இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உண்ட மயக்கத்தில் உருண்டு புரண்டு எந்திரிச்சு அப்புறம் மத்தியானம் சரியாக 2 மணி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் கிளம்பியாச்சு. இனிதான் நம்ம அலப்பறையே ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி தாங்க. நல்ல தமிழ் சாங்கை போட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். உண்மையாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸை லைஃப்பில் மறக்கவே முடியாது. வெளிநாட்டுக்கு வந்து சொந்த உறவுகள் எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இங்கே கிடைக்கிற உறவுகள் தான் நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச நல்ல உறவுகள் உண்மையிலே வாழ்க்கையில் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வியூ பாயிண்ட்டு. இது இப்போ தான் ரீசண்டாக கட்டியிருக்காங்க. நைட்டில் வந்தால் சும்மா மாசாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் இன்னும் இங்கே வந்தது இல்லை, ஏன்னா டைம் செட் ஆகலை. என் ஹஸ்பண்டுக்கு நைட்டு 12 மணிக்கு தான் ஒர்க்கே முடியும், அதனால வர முடியல. இனி ஒரு வீடியோவில் நம்ம இங்கே வந்து போடுவோம். அப்புறம் இது வந்து நூர் மால்ங்க. இங்கே இருக்கிறதுலையே பெரிய மால் இந்த மால் தான். அதாவது மதினால இருக்கிறதுலே பெரிய மால் இந்த மால் தான்.
மதினால இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஸ்ரீலங்கன் ஹோட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஸ்ரீலங்கன் ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால அங்கே போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னா ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி, ஆனியன் அச்சாறு. அச்சாறுனாலே காரமாக தான் இருக்கும், ஆனால் இந்த அச்சாறு ஸ்வீட்டாக இருந்தது, ஆனியனில் பண்ணதான். அப்புறம் மாசி சம்பல், எக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஜிடபிள் குருமா மாதிரி வச்சுருந்தாங்க. இவங்க என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலும் கூட கண்டிப்பாக ஒரு வெஜிடபிளும் சாப்பிட்றாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜுன்னு வந்துட்டா வெஜிடபிளுக்கு அங்கே வேலையே கிடையாது. வெஜிடபிள் சாப்பிடுவோம், ஆனால் நான்வெஜ் எடுக்கும்போது நோ வெஜிடபிள். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதினாவுடைய கோர்ட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மதினா ஹரம் பக்கத்தில் இருக்கிற கூபா ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ஸ்ட்ரீட் பார்க்க ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பார்த்து வியந்தது இந்த பில்டிங்ஸ் தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது, எனக்கு இதெல்லாமே ரொம்ப புதுசு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி கெட்டினாங்க அப்படின்னு நானே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு போனேன். நான் வெளியூருன்னு போனதே ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் படிக்கிறதுக்கு தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த பில்டிங் இங்கே உள்ள முனிசிபாலிட்டி, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் தாங்க. மதினாவுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது தாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அடுத்த பார்ட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல். இது உங்கள் சுமையாஸ் லிவிங் ஃப்ளேவர்ஸ்.